ஸோ கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2ஆம் தேதி உள் நம்பர் 171, 1ஆம் தேதி வெளி நம்பர் 675. இந்த நம்பர்ஸை பார்த்துக்குங்க. இன்ட்டு பண்ணுறோம் அப்படியே 171 இன்ட்டு 675 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 425 அப்படிங்கிற நம்பர் வெளியில் கிடைக்கிது. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா 245 அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த 127க்கு வரணும் அப்படின்னா 706, இங்கே உள்ள 706ஐயும் இங்கே உள்ள 245 இன்ட்டு பண்ணுறோம். சரிங்களா? 706 இன்ட்டு 245 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 172 970 கிடைக்கிது. ஸோ இதில் நமக்கு 127 அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்பர் பாஸ். சரிங்களா? 172க்கு அப்படியே 127 அடிச்சிட்டாங்க. இப்போது அடுத்த நாள் எப்படி நமக்கு ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 171 675 இன்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி 171 ப்ளஸ் 675 ப்ளஸ் பண்ணோம்னா 846. 846க்கு 245க்கு அப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 478. சரிங்களா? ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு மாற்றம் பாருங்க. 171 இன்ட்டு 675 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 425 பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான ரிசல்ட் வருது. சரிங்களா? அதையே 171 ப்ளஸ் 675 போட்டோம்னா 846. அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 846 அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 478ன்னு சொல்லி வந்திருக்கு. 846ல் ஒரு நம்பர் 7 அப்படிங்கிற நம்பரை நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சேர்த்தோம்னா 6478 ஃபுல்லாக நமக்கு வந்து பாஸ். இப்போ 846 அப்படின்னா அடுத்து 847 அப்படிங்கிறத இதுக்கு நம்ம போட்டு பார்ப்போம். சரிங்களா? 706 இன்ட்டு 245 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 172க்கு 127ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது 706 ப்ளஸ் 245 ப்ளஸ் பண்ணோம்னா 951 சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 951 அப்படின்னா 52. சரிங்களா? 952. இங்கே என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 846 வந்துச்சு. அதோட 7 சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? 846 நம்பரை 7 சேர்த்து நமக்கு 4 டிஜிட் வந்து பார்த்தோன்னா 6478 பாஸ். அப்போது 951 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிது. சரிங்களா? அதோட நான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 952ன்னு வரும். ஸோ நான் 4 நான் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த நமக்கு 740 இந்த 95 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 84ங்கிறது ஏசி போயிடுச்சு. அப்போ 95 அப்படிங்கிறது நமக்கு ஏசி போகணும். ஏசி போணுச்சுன்னா 95 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வந்துடணும். இந்த 6 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி போர்டு வந்துருச்சு. சரிங்களா? அப்போது நம்ம இந்த ஓகே கரெக்டு தான். 846 6 அப்படிங்கிற நம்பர் இந்த சைடு வந்துச்சு. அப்போ 951 நமக்கு கிடச்சிதுங்களா? 951 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வந்துடணும். சரிங்களா? அப்போது 2 1925 அப்படிங்கிற நம்பரு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்துருக்குறேன். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 951ஐயே ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயே இந்த 379 பார்த்தீங்களா? ஸோ இதுக்கும் நமக்கு பேரிங் கரெக்டாக வருது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 2ஆம் தேதி ரிசல்ட் வேணும் அப்படின்னா 379 இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். 379ஐயும் 048 ப்ளஸ் பண்ணுற பாருங்கள். 379 ப்ளஸ் 48 இதுக்கு நமக்கு 427 ஏசி 47 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? 427லேருந்து 47ங்கிற நம்பர் பாஸு. அப்போ 344 478 போட்டு பார்ப்போம். 344 ப்ளஸ் 478 இன்ட்டு பண்ணால் நமக்கு 822. ஸோ 822 எதனால் அங்கே நம்ம 238 கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம 238 கொடுத்த மாட்டிங்களா? அதில் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் கால்குலேஷன் சேர்த்து இந்த 238க்கு சான்ஸ் இருக்குது. சப்போர்ட்டுக்கு இந்த 1925 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த போட்டியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 1925. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. 238 சிங்கிள் டிஜிட்டில் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 1925 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 238 நீங்கள் 4 டிஜிட்டில் எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 22 இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? 22 38 அப்படிங்கிற நம்பர் 4 டிஜிட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2/3/2025க்கான கேரளா லாட்டரி ஸ்டார் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சி போர்டு 7 அடிச்சிருக்காங்க சரிங்களா. அந்த சி போர்டு 7 வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸிங் எடுக்க போகிறோம். 727. ஸோ ஏங்கண்ணா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 857, 137, 997, 237. ஸோ இங்கே ஒரு 127 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு சி போர்டு 7 அடித்தப்போ நமக்கு எப்படி ஆட்டம் ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சி போர்டு 7க்கு ஏபி நம்பர் பார்த்துங்க 72 சரிங்களா. 72 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9. அந்த 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரு அல்லது டைரக்ட் நம்பர் 94. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 72க்கு ஒரு நம்பர் மொத்தம் இந்த 727க்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 7க்கு 8 சரிங்களா. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 8, 2க்கு 3, 7க்கு 8. அதே மாதிரி 7லேருந்து ஒரு நம்பர் குறைச்சோம்னா 6, 1, 6 சரிங்களா. ஸோ நமக்கு 9ஓட இங்கே நமக்கு என்ன நம்பர் சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள், 3 அப்படிங்கிற நம்பர் சேர்ந்து வந்திருக்கு சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபி எடுத்து ட்ரை பண்ணும்போது பண்ணோம்னா 7337 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ 8, 5 வந்து பார்த்திங்கன்னா 13. 13க்கு நமக்கு 3 அல்லது 8 பவர் பண்ணால் நம்ம சரிங்களா. ஸோ நமக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படியே நமக்கு வந்திருக்கு. இப்போது 8க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 9. 8க்கு 9, 5க்கு 6, 7க்கு 8. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் குறைச்சோம்னா 8க்கு ஒரு நம்பர் குறைச்சோம்னா 7, 4, 6 சரிங்களா. ஸோ இந்த 3ஓட பேர் பண்ணி சரிங்களா, இந்த 3ஓட பேர் பண்ணி நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள், 7, 4 சரிங்களா. இந்த 2 நம்பர்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, 4 2 நம்பருமே நமக்கு வந்து பாஸு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 137. 137க்கு பார்த்திங்க அப்படின்னா 1, 3, 4 அல்லது பவர் பண்ணால் 9. ஸோ நமக்கு டேரெக்டாக 4 வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போது அந்த 1க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 2, 3க்கு 4, 7க்கு 8. அதே மாதிரி மைனஸ் பண்ணோம்னா 0, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 2, 7க்கு 6 சரிங்களா. இப்போது நமக்கு 4ஓட சேர்த்து நமக்கு வந்திருக்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4, 8. ஸோ 484 நமக்கு டேரெக்டாக பாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 997, 9, 9, 18 சரிங்களா. 18க்கு 8 அப்படிங்கிற நம்பரு பவர் பண்ணால் 3. ஸோ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8, 8க்கு நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்போது 9க்கு ஒவ்வொரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 0, 7க்கு 8. அதே மாதிரி குறைச்சோம்னா 8, 8, 6 சரிங்களா. நமக்கு 8ஓட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 237க்கு பாருங்கள், 2, 3 நமக்கு 5 அல்லது அது பவர் பண்ணால் 0 சரிங்களா. இப்போ நமக்கு 2க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 3, 3க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 4, 7க்கு வந்து பார்த்திங்கன்னா 8. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 2க்கு 1, 3க்கு 2, 7க்கு வந்து பார்த்திங்கன்னா 6 சரிங்களா. ஸோ நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடு நமக்கு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 16 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 127. 127க்கு ஏபி நம்பர் வந்து பார்த்தோன்னா 1, 2, 3 சரிங்களா. இப்போ 3 அப்படிங்கிறப்ப 3க்கு பவர் பண்ணால் 8. இதுலேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த 127க்கு ஒரு நம்பர் நான் ப்ளஸ் பண்ணுறேன். 1க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 2க்கு 3, 7க்கு 8. அதே மாதிரி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 1க்கு நமக்கு 0, 2க்கு 1, 7க்கு 6 சரிங்களா. இதிலேருந்தே நமக்கு பேர் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு வருது சரிங்களா. இந்த 2 நம்பர்ஸையும் ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா. 6 பேருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் நமக்கு கம்பல்சரி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு இந்த நம்ம பேர் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 3, 1, 6க்கு. ஸோ இந்த இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 727க்கு மட்டும்தான் 2 பேர் நமக்கு வந்து பாஸ் ஆகலை. ஸோ இங்கே 74 நமக்கு அப்படியே பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 48 அப்படியே பாஸு, 86 அப்படியே பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 16 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸு சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த 238லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 238 இந்த பேர் தான் எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். போன மாதம் சரிங்களா, போன மாதத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 25 எடுத்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 245ன்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 72 எடுத்து நமக்கு இங்கே 27ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 27ங்கிற அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிராஸாக 78ன்னு இருக்குது. இந்த 78 எடுத்து நமக்கு மறுபடியும் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 38ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 38 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 38 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த 238 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 238 அப்படிங்கிற நம்பரே எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 2க்கும் 7க்கும் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாலும் 38 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதனால் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 238 அப்படிங்கிற நம்பரே எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 23, 28, 01, 61 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 016 பேராக எடுத்து ட்ரை பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ஆல் போர்டில் 3 அல்லது 8க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை நீங்கள் பேராக எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் எடுத்துகிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஒன்று டேரெக்டாக ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3 வச்சுட்டு சரிங்களா? 3 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 103 அதே மாதிரி 8 வச்சு 810 238 103 810 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸிங் ஒன்று சொல்கிறேன். சூப்பராக நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன்.